வந்தவாசி அருகே பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டி ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் கோயிலில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டி ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் கல்வி எந்திரங்கள், பேனா உள்ளிட்ட பொருட்களை வைத்து மாணவர்கள் சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து பூஜைகள் முடிந்து மாணவர்களுக்கு பூஜை செய்யப்பட்ட பேனாக்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். திருச்சி கமலவள்ளி நாச்சியார் திருக்கோவில் சொர்க்கவாசல் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலின் சார்பு கோவிலான உறையூர் கமலவள்ளி நாச்சியார் திருக்கோவிலில் கடந்த 19ஆம் தேதி திருவாய்மொழி திருநாள் தொடங்கியது. இதன் முதல் நாளில் கமலவள்ளி நாச்சியார் மூலஸ்தானத்தில் இருந்து தங்க பல்லக்கில் எழுந்தருளி பரமபத வாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஓசூரில் உள்ள ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்மன் கோவிலில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் நாட்டிய பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடினர். இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.